ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 47வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 46 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் டொமாரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்மார்ட் வாட்ச் வச்சு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இடையில ஒரு மார்க் ரெலிக் வாருமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஏனாவை சந்திச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஈயானா இருந்துட்டு இது வந்து எனக்கு பர்சனலா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, இவ எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்க்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஈயானா அப்படின்னு பேச வரப்பவே அவர் வந்துட்டு அவளோட சாட்டையை வச்சு அவன் கையை அடிச்சு தட்டி விட்டு பிஸ்டலை வந்துட்டு புடுங்கிடுறா. நான் வந்துட்டு பண்ணிட்டேன், ஆக்சுவலா இதை வந்துட்டு நான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய ஆள் இல்ல போலயே அப்படின்னு நினைச்சிட்டு வித்தவுட் அ வெப்பன் உன்னால என்னதான் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில பாக்குறப்ப அந்த பிஸ்டல் வந்துட்டு இல்ல, எப்படா நீ வந்துட்டு அதை திருப்பி எடுத்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்பதான் அப்படிங்கிறப்ப பட் நீ வந்துட்டு மூவ் பண்ணதை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லையே, நீ வந்துட்டு உன மானவை யூஸ் பண்ணியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லெட்ஸ் அப்படியே நம்ம சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பிகாஸ் டு ப்ரிசைஸ் இது வந்துட்டு என்னோட மானா கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈத்தரை வந்துட்டு ஆல்ரெடி என்னோட கன்ல வந்துட்டு நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஈயானாவை நோக்கி கன்னை ஏம் பண்றப்ப இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இங்க இருக்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால நான் எங்க ஓடினாலும் என்னோட ஷூட்டிங் ரேஞ்சில் தானே இருப்பேன், எனக்கு வந்துட்டு ஷார்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ப்ராபபிலி ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, நான் வந்துட்டு இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனா நான் தான் இங்க சாவேன் அப்படின்னு சொல்றா. இந்த சாகிறது அப்படிங்கிறது அவங்களோட ஹெல்த் இருந்துட்டு கம்ப்ளீட்டா டிப்ளீட் ஆயிட்டா அதான் அப்படி மென்ஷன் பண்ணி உண்மையே சாக மாட்டாங்க. ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் போறப்ப இந்த ஸ்ட்ரைக் இருந்துட்டு ப்ராப்பரா லேண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னோட கையில இருக்கிற எலும்பே உடஞ்சிருக்கும் போலயே. ஏன்னா வந்து இண்டீட் பிரிட்டி ஸ்ட்ராங் தான், பட் இந்த அளவுக்கு பெரிய லாபி இருந்துட்டு இங்க எம்டியா இருக்கா, மத்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி இவங்க போயிட்டாங்களா, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டயுமே லைஃப் சிக்னலிங் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்துட்டு எக்யூப் பண்ணிருப்பாங்க. அது என்ன பண்ண அப்படின்னா அதை யூஸ் பண்றவங்களோட ஹெல்த் இருக்குல்ல அதை வந்துட்டு மத்தவங்க பாக்குற மாதிரி நம்பர்ல காட்டும். சோ ஒரு கேடட் இருந்துட்டு இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்றதுக்கு கேப்பபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற டிவைஸ் தான் இது. நான் வந்துட்டு என்னோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற டிவைஸோட ஜிபிஎஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால இந்த ஸ்மார்ட் வாட்சோட அதை லிங்க் பண்ணி லைவ் ஜிபிஎஸ் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் டோமர் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் லெவல் 7ல இருக்கிற டாய்லெட்ல வந்துட்டு இருக்கா. அங்க மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்கிறத பாக்குறப்போ அந்த மெசேஜ்ல போட்டு ரெலிக்க தேடி அந்த இடத்துல இருக்கா போல. மத்தவனோட லொகேஷன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ராச்சலும் நாயினும் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் லெவல் 3ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப காம்பேட்ல எங்கேஜ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் கிம்சு, அதுக்கப்புறம் ஜிங் ஹாக்கா. உண்மையுமே இது ஹியூஜ் மேட்ச் ஆச்சே. பக்கத்துல சிசிடிவி இருக்கு அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா இருக்கு. நம்ம ஜாங் ஹாக் இருந்துட்டு சோ இதுக்காக நான் வந்துட்டு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப கிம்சு ஒருத்தர் சேம் ஹியர் அப்படிங்கிறப்ப ஜாங்காக வந்துட்டு பிரிங் இட் ஆன், நம்மளோட ஸ்ட்ரென்த்ல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு காமிக்கிற அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுருது. ஹீரோ வந்துட்டு யார் இப்படி தடார் படார்ன்ட்டு இந்த ஏரியா வந்துட்டு பாஸ் பண்ணி போறா, ஊப்ஸ் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா சைட் ட்ராக் பண்ண போட்டுட்டேன், நான் வந்துட்டு சீக்கிரம் டொமார் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நாயின் வந்துட்டு நிறைய பேர்த்த அடிச்சிட்டு இருக்கப்ப அவங்க வந்துட்டு நான் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாயின் வந்துட்டு இதனோட தேர்ட் கில். இது வந்துட்டு கைண்ட ஈஸியா தான் இருக்கு. டு திங்க் ஸ்வாடை யூஸ் பண்ணி 3 மாசத்துல நான் இதுல இவ்வளவு குட்டா வரும் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. ஐ கெஸ் ஸ்வாட்ஸோட நான் பிரிட்டி டேலண்டடா தான் இருக்கேன் போல அப்படின்னு நினைக்கிறப்ப ஜின்யூன் அப்படிங்கிற பொண்ணு இருந்துட்டு நாயுன் நைஸ் என்ன வந்துட்டு காப்பாத்திட்ட அப்படிங்கிறப்ப ஜின்யூன் நீ வந்துட்டு எங்க இருந்த அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு இந்த பிளாக் டீம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு பேர்லி தான் எஸ்கேப் ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப டயர்டா இருப்ப போல. நைஸ் டு see you here அப்படின்னு சொல்லிட்டு ஜியூன் மாதிரி சப்போர்ட்டர் எல்லாமே டைரக்டான காம்பேட்ல வந்துட்டு ரொம்பவே வீக்கா இருந்தாலும் கூட அவரோட பஃப் ஸ்கில்ஸ் மூலியமா காம்பேட் சிச்சுவேஷன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு சரிவா போயிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஜியூன் வந்துட்டு ஓ ரைட் நாயுன் ராச்சலுமே வந்துட்டு இந்த லெவல்ல தான் இருக்கா, நானுமே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ்டா தான் இருந்தேன் ஒன்ன மாதிரி, நான் அவளை பார்த்த உடனேயுமே பேர்லி தான் வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப நாயின் வந்து ஒரு நிமிஷம் இரு, எனக்கு வந்துட்டு பின்னாடி வா யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப யாரு வரான்னு பார்த்தா இயானா தான் வந்திருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை போட்டு தள்ளல இந்த மிஷன்ல, எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளவு வேர்த்து விறுவிறுத்து இருக்க, வேற யாரையாச்சும் நீ வந்துட்டு பாத்தியா அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ஆமா அந்த பர்சன் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு அந்த பர்சனா ஹாஜ்னாயா சொல்ற அப்படிங்கிறப்ப ஹாஜ்னா நீ வந்துட்டு டிஃபீட் பண்றதானே, உன்னோட ரேங்க் வந்துட்டு அவனோட ஹையரா இருக்கு, கண்டிப்பா டிஃபீட் பண்ணிருப்ப அப்படிங்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹீரோ சுடுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவர் ரியலைஸே பண்ணதுக்கு முன்னாடி ஹீரோ அவளோட முதுகுல தட்டிட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த வார் தானே அதனால ஈஸியா எடுத்துக்கலாம், இப்போதைக்கு அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருக்கான். ஏன்னா இருந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் அவனை வந்துட்டு டிஃபீட் பண்ணல அப்படின்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் தான் ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்துட்டு அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு தெரியலையே, ஒருவேளை அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உழவு பார்த்துட்டு இருந்தானோ அப்படிங்கிறப்ப அந்த ஜியூன் வந்துட்டு ஒருவேளை அவன் ராச்சலை வந்துட்டு தேடி வந்திருப்பானோ அப்படிங்கிறப்ப எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா அவனுக்கு ராச்சலை வந்துட்டு பிடிக்கும் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் வந்துட்டு ஆகுறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இப்பதான் அவ அந்த ரூமரே கேள்விப்படுறா போல.
நெக்ஸ்ட் சாப்டர்ல நாயின் வந்துட்டு நீ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஜியூன் இருந்துட்டு உனக்கு தெரியாதா இந்த கியூப்ல வந்துட்டு இந்த ரூமர் தான் கொஞ்ச நாளா ரொம்ப கிரேசியா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஐயானா இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு புல்ஷிட் தான். இந்த மார்க் ரெலிக் வந்துட்டு நம்மளோட கிரேட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஹியூஜ் பெர்சன்டேஜ் வந்துட்டு கேரி பண்ணுது. சோ இந்த மாதிரி ரூமர்ஸ்ல வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெலிக்கோட லொகேஷன் வந்துட்டு நீ ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப ஜியோ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒன்னு இருக்கு, நான் வர வழியில ஒரு என்பிசி வந்துட்டு பார்த்தேன் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு தட்ஸ் குட் அப்படின்னா வா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு போலாம் அப்படிங்கிறப்ப பின்னாடி எனக்கு வந்துட்டு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஹே ஜியூன், ஜஸ்ட் லைக் இயானா சொன்ன மாதிரி இது வந்துட்டு உண்மை இல்ல தானே, அந்த ரூமர் எல்லாமே மோஸ்ட் லைக்லி அவங்க ஒரே டீம்ல இருக்கறனால தான் பரவ ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறப்ப ஜியூன் வந்துட்டு யா மேபி, பட் எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, மேபி அதுல உண்மை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு அதுல உண்மையெல்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப பொறாமையில தான் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரியுது. பட் அப்படி நினைச்சிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய யாரும் அட்டாக் பண்ண வரப்ப நல்ல வேலையா ஏன்னா வந்துட்டு முன்னாடி போயிட்டு அதெல்லாம் தடுத்துறா, ஏன்னா உனக்கு ஒன்றும் ஆகல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன வந்துட்டு அட்டாக் பண்ணாது, தட் அசைடு அங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ராச்சலும் அவளோட பிளாக் டீம் மெம்பர்ஸும் தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. ராச்சல் நீயா, என்ன ஒரு கவர்லி ஆம்புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாயின் கத்துறப்ப ராச்சல் வந்துட்டு எவ்ரி ஒன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண அனுப்புறப்ப இயானா இருந்துட்டு ஜியோன் சீக்கிரம் போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்ப அவரும் ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப அவளை போக விடாம பின்னாடி இருந்து ஆர்ச்சர் இருந்துட்டு அவளை ஷூட் பண்றான். நாயின் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அவளும் கொஞ்சம் பிஸியா இருக்கா. நாயின் கூட சண்டை போறவங்க நாங்க 2 பேர் இருக்கோம், நாயினால தனியா வின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் இருந்துட்டு கெட் லாஸ்ட், நான் வந்துட்டு பிஸியா இருக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் ஒரே ஸ்ட்ரைக்ல வந்துட்டு அட்டாக் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கா. இந்த சைடு இயானா இருந்துட்டு ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அந்த பையன் இருந்துட்டு ஜிஎன் பக்கத்துல போறத வந்துட்டு இவ தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காளே. எப்பவுமே இயானா இருந்துட்டு இந்த மாதிரி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாண்டுருப்பா, இல்ல கிடையாது அதுவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹே ஐ திங்க் ஜிஎன் கிட்ட தான் அந்த ரெலிக் இருக்குன்னு நினைக்கிறேன், உடனே அவளை வந்துட்டு கண்டுபிடிங்க, தோ அவ வந்துட்டு இங்கதான் இருக்கா, ரெலிக்க வந்துட்டு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க அப்படிங்கிறப்ப நாயின் வந்து நாட் சோ ஃபாஸ்ட் அப்படின்னு காப்பாத்துறான்னு வரப்ப கீழே வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணி அவளை தடுத்து நிறுத்திடுறா. நாயின் இருந்துட்டு இந்த கிரவுண்டு இதை பொழக்கிற அளவுக்கு ஒரு அட்டாக் பவர் இருக்கா, இந்த அளவுக்கு பவரை வெளிக்கொண்டு வர டெக்னிக்கை யூஸ் பண்றது ஒரே ஒரு பர்சனா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அது ராச்சல் தான். ராச்சல் இன்னொரு அட்டாக் பண்ண வரப்ப அதுல இருந்து நாயின் தப்பிச்சாரா. அதுவரை மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கிறப்ப நாயின் இருந்துட்டு ஈவன் நிறைய ஃபைட்டை வந்துட்டு வின் பண்றதுக்கு காரணமான இந்த பவர்ஃபுல் ஸ்வாடே இருந்துட்டு இவளோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்னால பின்னாடி தள்ளப்படுதா, உண்மையுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. ஆல்ரெடி என்னோட ஸ்வாட் ஸ்கில் எல்லாமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னை வந்துட்டு இன்னுமே கார்னருக்கு வந்துட்டு இவ தள்ளிட்டு இருக்கா. டேமிட், ஜஸ்ட் அவளோட அட்டாக்கை பிளாக் பண்றதே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. டேமிட் ஈவன் சோ நான் வந்துட்டு இந்த இடத்துல தோக்கிறதுக்கு விரும்பவே இல்லை, அதுவும் ராச்சலுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெரிய அந்த ஸ்வாடு மானா இல்லடா ஸ்வாட் எனர்ஜி இருக்குல்ல அதை வந்துட்டு வர வச்சுட்டு ராச்சலை வந்துட்டு அட்டாக் பண்றப்போ ராச்சல் வந்துட்டு இவளோட எனர்ஜி வந்துட்டு சடனா சேஞ்ச் ஆயிடுச்சு. இவளோட மானா வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. பட் ஸ்டில் அவ வந்துட்டு அதை யூஸ் பண்றதுல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் இருக்கா. சோ அவளோட அட்டாக்கை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு பதிலா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் தப்பிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தெரியாதனமா அவனுக்கு வந்துட்டு அங்க கால் வந்துட்டு தட்டி விட்டுது. சோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு பிரின்சஸ் உன்னோட ஃபோக்கஸ் வந்துட்டு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக் வந்துட்டு பண்ணிடுறா. ஆனா அது வந்து ராச்சல் தப்பிச்சு என்ன ஒரு க்ளோஸான சேவ், நான் வந்துட்டு எங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிற தரை இருக்கு இல்லையா அது உடஞ்சு ராச்சல் அங்க இருந்து கீழே விழுக ஆரம்பிச்சாரா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.